ப்ளீஸ் அம்மா பேசுகிறேம்மா. காலிஃப்ளவரில் குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுருங்கம்மா. போட்டு கடல் பாசியும் கொஞ்சம் போட்டுங்கடாம்மா. அதுக்கப்புறம் 10 பல் பாதாம் பருப்பு போட்டுங்கம்மா. சிறிதளவு பொட்டுக்கடலை போட்டுங்கம்மா. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருங்கடாம்மா. மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்கம்மா. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகு, சோம்பு, சீரகம் பொரிஞ்ச உடனே பச்சை கருவேப்பிலை போட்டுங்கம்மா. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வெங்காயம் வதங்கும் போதே தக்காளியும் போட்டு வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுங்கம்மா. பொடியாக கட் பண்ணால் டக்குன்னு வதங்கிடும்மா. பூண்டு, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுருங்கம்மா. போட்டு நல்லா காய்ங்கம்மா. காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸு நல்லா வதக்கிடுங்கம்மா. பொடியாக கட் பண்ணிட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்கடா. கேஸ் மட்டும் அதிகமாக வச்சுக்காதீங்கம்மா. கேஸ் ஸ்லோவிலே வச்சு வரங்கடாம்மா. கடைசியாக உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு அதை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்கம்மா. ஒரு ஸ்பூனுக்கு காரத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்கடாம்மா. நான் ஒரு ஸ்பூனுக்கு வெறும் வீட்டு மிளகாத்தூள் போட்டேன். அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லி போட்டோம்மா. கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும்மா. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கலாமா அந்த பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிடுங்கடா. ஊற்றிட்டு ஒரே ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துங்கடாம்மா. தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சிங்கடா. தண்ணி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு இதை வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இது காலிஃப்ளவர் குருமா வச்சு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்மா. நம்ம வீட்லேயே பரோட்டா சுட்டு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்க நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் நல்லா மினி ஹோட்டல் மாதிரி இருக்குண்டாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா. பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? பால் பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துங்கம்மா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுங்கம்மா. அரை ஸ்பூன் அளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. உப்பு போட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பால் நல்லா சுண்டாக காய்ச்சிடுங்கம்மா. மிதமான சூடு இருக்கணும்மா. சூடு ஊற்றி நல்லா பால் திட்டமாக சூடு இருந்தால் போதுமா. ரொம்ப கொதிக்கிற பால் ஊற்றாதீங்கடா. அந்த மாவு நல்லா பிசைஞ்சி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டம்மா. ஊறின பிறகு அந்த மாவு எடுத்து 2 மணி நேரம் கழிச்சு அந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா மாவு இன்னொரு முறை அடிச்சிடுங்கடாம்மா. நல்லா அடிச்சுட்டு நல்லா மெலிசாக திரட்டுங்கம்மா. திரட்டிங்கன்னா சூப்பராக மாவு அவ்வளோ நல்லா இருக்குதும்மா. சாப்பிட்டா ஊற ஊற அந்த பால் ஊற்றுறதுக்கு அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுட்டம்மா. இது மாதிரி அடிக்கடிக்கு குழந்தைங்களை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இது மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு நிறையா மைதா சாப்பிட்றது நல்லதும் இல்லைடாம்மா. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றாங்களா நம்ம பசங்க, அது நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு நல்ல எண்ணெயில் நம்ம செய்ய வேண்டாம்மா. கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்களையும் நமக்கு எதுவும் குறை சொல்ல முடியாதுடா. நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். நம்ம டக்குன்னு வீட்டில் நினைக்கும் போது 2 மணி நேரம் ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டில் நம்ம அம்மா டக்குன்னு செஞ்சு கொடுக்குறாங்க. கடையில் போய் சாப்பிடுன்ற விரும்பவே மாட்டாங்க. நம்ம அம்மாவே சூப்பராக செய்கிறாங்கன்னு நினைப்பாங்கடாம்மா. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அந்த காலிஃப்ளவர் குருமாவுக்கும் நல்லாயிருக்கும். சிக்கன் குருமா, மட்டன் குருமாவுக்கு எல்லாமே நல்லா இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. நம்ம அம்மா செஞ்சாங்க, நம்ம வீட்டிலே சாப்பிட்றோம். சூப்பராக சாப்பிட்டா நல்லா இருக்குதும்மா. அந்த பால் ஊற்றி பிசைஞ்சிங்களேண்ணா பால் ஊற்றி சப்பாத்தி கூட பிசைஞ்சிக்கலாமா. கோதுமை மாவில் கூட பரோட்டா செய்யலாண்டாம்மா. நான் கோதுமை மாவுலையும் செஞ்சு காட்டுறேன்டா இன்னொரு முறை. இதை செஞ்சு கொடுத்து பாரு. பெரியவங்கலேருந்து சின்னவங்களுக்கு வரையும் எல்லாருக்கும் பிடிக்குண்டாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.